உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை தொக்கு எப்படின்னு செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மொச்சக்கொட்டை அவிச்சி வச்சுங்க, வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுங்க, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுங்க. இப்போ அது தாளிக்கிறதுக்கு கடுகு, உப்பு, மிளகாய்த்தூள், உளுந்தம்பருப்பு, மஞ்சள்தூள். உருளைக்கிழங்கு இதை மாதிரி பொடிசாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கருத்துரும் உருளைக்கிழங்கு, அதனால தான் தண்ணியில் போட்டு வைக்கிறது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு, அதுவும் நல்லா வதங்கின உடனே இஞ்சி, அது வதங்கின உடனே பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சா? இப்போ தக்காளி சேர்த்துருவோம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்க லேட்டாகும், அதனால் தட்டு போட்டு வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். பாருங்கள், இது மாதிரி 4 வாட்டி வதக்கிட்டு இப்போ நான் தட்டு போட்டு மூடிடுவேன். அது நல்லா உள்ளுக்குள்ளேயே வெந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடும். வதங்கிடுச்சு பாருங்கள், தட்டு போட்டு மூணுன்னா வதங்கிடுச்சு. திருப்பி இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி கூட வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி, உருளைக்கிழங்கு வேகணும்ல, அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே உருளைக்கிழங்கு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். வேறு இது மாதிரி கொதித்த உடனே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து இதையும் கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். திருப்பி உருளைக்கிழங்கு வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும். உருளைக்கிழங்கு வேகலை. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. வேகமாலாம் வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வேகாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, தண்ணியும் சுண்டிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், மொச்சக்கொட்டையும் இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்துச்சு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கும். இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டா. இப்போ நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீந்துச்சுன்னு வச்சுக்க, நைட்டுக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.